டாலே போனஸ் உங்களுக்கு எவ்வளோ போனஸ் உங்களுக்கு எவ்வளோ போனஸ் அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ தீபாவளி போனஸ் எப்படி வந்துச்சுங்கிற கதையை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு மாதமும் அதாவது வார சம்பளம் அதாவது மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை பே 1 வீக் பே அந்த மாதிரிலாம் இருக்குது. 45 டேஸ் பேலாம் இருக்குது. நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் வார சம்பளம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் 4 வாரங்கள் சேர்ந்து மாத சம்பளமாக வாங்குவாங்க. இந்த 4 வாரத்தை தாண்டியும் சில 2, 3 நாட்கள் ஒவ்வொரு மாதத்துலையும் அதிகமாக இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தா ஒரு மாதங்களாக வருமா, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மாதமாக வருமா. அதனால தான் தீபாவளி டைமில் அந்த அதுக்கு நிறைய பேர் நிறைய பாடுபட்டு தான் அது என்னது ஆங்கிலேய அரசாங்கத்திட்ட இருந்து இது வாங்கின ஒரு விஷயம் தீபாவளி போனஸ்ங்கிறது அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ தீபாவளி போனஸ் வந்து அந்த ஒரு மாத சம்பளத்தை வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தீபாவளி வந்துருச்சு போனஸ்லாம் வாங்கியிருப்ப ஏதாவது 5000 10,000 கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, நார்மலாக ப்ரொடக்ஷன் கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, சின்ன சின்ன கடைகளில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஷாப்பில் வேலை பார்க்க எல்லாருக்குமே ஒரு மாத சம்பளம் கொடுப்பாங்க. நீங்கள் போய் கார்ப்பரேட்டில் வேலை நிறைய பேர் கார்ப்பரேட்டில் வந்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரி எங்களுக்கு தீபாவளி சர்ப்ரைஸ் கிஃப்ட் இது மாதிரி ஒருத்தர் 2 பேர் தாங்க பண்ணுவாங்க. மற்றபடிலாம் வேறவங்கலாம் ₹100 கூட கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான நிலைமை. ஸோ ஒவ்வொரு கம்பெனியில் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. அது எல்லா பக்கமும் நடக்கிறதில்ல. நமக்கெல்லாம் ₹100 கூட வழி இல்லை. ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன 50 வந்திருக்குமா 60 வந்திருக்குமான்னு கேட்டுருக்காங்க. ரொம்ப வேதனையாக இருக்குங்க. ஏன்னா அது மாதிரி நீங்கள் வந்து தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குற ஆளா வாங்குற ஆளா? உங்களுக்கு கண்டிப்பாக தீபாவளி போனஸ் எவ்வளோ வாங்குனீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.